சலாலால டே 1 குட்டி மினி vlog பார்க்கலாமா? நிறைய போற இடத்துல ஃபுல்லா தென்னை மரம் தான் வச்சிருக்காங்க. நல்லா மெயின்டைன் பண்றாங்க. நிறைய இளநீர் கூட அதுல இருந்தது. அப்படியே நிறைய கேமல்லாம் பார்த்தோம். நம்ம அதை எந்த வித டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா ஜெயில கூட போட்டுருவாங்க. ஒமான்ல சலாலால ஜூன் டு செப்டம்பர் வரைக்கும் கரீஃப் சீசன். அதாவது இந்த சமயத்துல நல்ல சில்லுன்னு காத்து இருக்கும், ட்ரிஸ்லிங்கா இருக்கும், மழை நல்லா வரும், நிறைய அருவியில வந்துட்டு தண்ணி வரும். அது இல்லாம பெரிய பெரிய மலைகள் ஃபுல்லாவே கிரீனரியா இருக்கும். பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். சலாலால மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ல இந்த வாதி தபாத்தும் ஒண்ணு. பேபி ஜிப்லைன்ல போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டால சேஃப்டியா இருக்கும். நாங்களும் அமுச்சு வச்சோம். அடுத்து போட்டிங் போனோம். வந்தோடனே செம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் ஜூன் ஜூலை விட ஆகஸ்ட்ல தான் ரொம்ப நல்லா இருக்குமா அந்த கரீஃப் சீசன். ஆனா இந்த இயர் மழையே இல்லாதனால ரொம்ப ஹாட்டா தான் இருந்தது. நேரம் எனக்கு எதுவுமே பண்ண தோணல. என்னடா நம்ம 1000 கிலோமீட்டர் வந்துட்டு மழையும் இல்ல ட்ரிஸ்லிங்காவும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் மனசை தேத்துட்டு போட்டிங்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பிக்ஸ்லாம் அங்க எடுத்தோம். நீங்க சலாலாக்கு போக பிளான் பண்றீங்க அப்படின்னா ரீல்ஸ்ல பாக்குறத விட கூகுள்ல போயிட்டு வாட்டர் ஃபால் நேம் போட்டீங்கன்னா ரீசெண்ட் ரிவ்யூஸ்லயே போட்டிருப்பாங்க இங்க தண்ணி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. பெஸ்ட் நீங்க அதை பார்த்துட்டே பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா துபாய் சவுதியில இருந்துலாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. லாஸ்ட் இயர் நல்ல மழையா, இந்த இயர் தான் மழை இல்லையா. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு சொன்னாங்க இன்னும் 3 டேஸ்க்கு அப்புறம் கிளைமேட் சேஞ்ச் ஆகுமா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நல்லா சுற்றி பார்த்துட்டு பயங்கர பசி ஆயிடுச்சு. இது ஒரு பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட். ரிவ்யூஸ் நல்லா இருந்தனால இங்கே போய் சாப்பிட்டோம். ஃபுட்டும் நல்லா இருந்துச்சு.